கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். கடந்த நாட்களிலே நாம் அதிகாரத்தின் முதல் பகுதிகளை நாம் படித்து தியானம் செய்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, தேவ தூதர்களையும் கூட நியாயம் தீர்க்கிறவர்கள், தேவ மனிதர்கள், தேவ தூதர்களையும் கூட நியாயம் தீர்க்கிறவர்கள் என்பதை நாம் படித்தோம். தொடர்ச்சியாக 13வது வசனத்தில் படித்தோம். வயிறும் போஜனமும், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் அதையும் வயிறும் அழிந்து போகும், போஜனமும் அழிந்து போகும் என்று சொல்றார். ஆனால் சரீரமோ கர்த்தருக்குரியது என்று சொல்றார். அல்லேலூயா. கர்த்தரும் சரீரத்துக்குரியது என்று சொல்றார். நம்முடைய சரீரம் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்றது. அல்லேலூயா. கவனி, இந்த சரீரம் ரொம்ப முக்கியமானது. கவனிக்கணும். இந்த சரீரத்தை மண்ணால் தான் ஆண்டவர் உருவாக்கினார் நமக்கு தெரியும். மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று இருக்கிறார். ஆனா இந்த மண்ணான சரீரத்தை தான் மகிமையான ஒரு சரீரமாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், சரீரத்தை நாம் எப்படி வேணாலும் பாவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். காலம் மாறுகிறது போல நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. சரீரம் நல்லா இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளான மனுஷன் தான் முக்கியன்றல்ல. ஆமேனா இல்லையா? ஆமேன் தானே? இப்போ உள்ளான மனிதன் நல்லா இருக்கணும்னு இந்த சரீரம் நல்லா இருக்கும். இந்த சரீரம் சரியில்லாம உள்ளான மனிதன் சரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மரம் இருக்கு, ஒரு கனி இருக்கு. அந்த கனியினுடைய தோல் நல்லா இல்லை அப்படின்னா உள்ள சதை நல்லா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, தோல் ரொம்ப தடிமையா இருக்குமா, சதை தடிமையா இருக்குமா? தோல் தான். தோல் ரொம்ப மெலிசு. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிடுங்க, ஆப்பிள் தோல் எப்படி இருக்கும்? ரொம்ப மெலிசா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற அத்தனை சதை பகுதிகளையும் பாதுகாப்பது யாருதான்? அந்த தோல் தான். தோல் கொஞ்சம் நீக்கிட்டு இருக்கிற ஆப்பிளை நீங்க கடையில் இருந்து வாங்கிட்டு வந்துருவீங்களா? அப்படி அந்த ஆப்பிள் கடையில் ரொம்ப நாள் நல்லா இருந்துருமா? சும்மா அப்படி நகத்தால அப்படி சும்மா அப்படி கிள்ளி வச்சிருந்தா அந்த ஆப்பிள என்ன பண்ணா அந்த ஆப்பிள அழிக்கணும் சீக்கிரத்தில். அப்ப அந்த தோல் ரொம்ப முக்கியம். அது போலதான் இந்த சரீரமும் கூட. இந்த சரீரத்தை நீ பாதுகாக்காமல் உன் பரிசுத்த வாழ்வு என்பது பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பீட்டர், பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், இவங்கெல்லாம் அவங்களுடைய நிருபங்களில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளான மனிதன் நல்லா இருக்கணும்னா உங்கள் அகமும் நல்லா இருக்கணும், புறமும் நல்லா இருக்கணும்ன்றார். ஆனா இன்றைய நிலையில் நாம் உள்ளான வாழ்வுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று கருதி கொண்டு புறம்பான மனிதனை எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழலாம் என்ற ஒரு மனப்போக்கு இன்றைக்கு அதிகமாக ஜனங்களிடத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அது ஆபத்தானதுதான். ஆபத்துல தான் அது போய் முடியும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கிராமத்திலிருந்து வந்தவனா, கிராமத்தில் இப்படியா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஊர்லேயும் அப்படி சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊரில் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நீ மீனை மூடி வச்சிட்டீங்கன்னா எது வராது?
எது வராது? நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீனை மூடிட்டு வச்சிங்கன்னா பூனை வராது. மீனை நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூனை டெஸ்ட் பண்ணிவிடுங்க வீட்டில் போயிடுச்சு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இதை நிதானித்து பார்க்க வேண்டும். உள்ளான மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதற்கு ஒரே காரணம், புறம்பான மனிதனும் பாதுகாக்கப்பட வேண்டும். புறம்பான மனிதன் எப்படியும் வாழலாம், அது ஒன்றும் தப்பில்லை. உள்ளான மனிதனை நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோமே, உள்ளான மனிதன் நல்லா இருக்க முடியாதுப்பா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனிதன் நல்லா இருக்கணும்னா புறம்பான மனிதன் நல்லா இருக்கணும். உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் உன் உள்ளான மனிதன் வாழணும். அப்படின்னா புறம்பான மனிதன் பாதுகாப்பான ஒரு வாழ்வை உடையவனாக உனக்கு நீயே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மற்றவங்க சொல்றது இல்லை, உனக்கு நீயே அதை ஏற்படுத்தணும். உனக்கு நீயே ஆளுகை செய்யணும், உனக்கு நீயே கண்ட்ரோல் பண்ணி உன்னை நீ அடக்கணும். அல்லேலூயா. ஆமா, இந்த அதாவது இந்த உள்ள மனசு இருக்கு பத்தியா, இது ரொம்ப ரெக்க கட்டி பறக்கும். பைபிள் சொல்லுது, எண்ணங்கள் சிந்தைகள் பறக்கும், அதை நீ அடக்கணும். அதை அடக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றோம்ல, அதனுடைய மீனிங், அதனுடைய அர்த்தமே என்னன்னா நம்மை நாமே நிதானித்து அறிதல். நம்மை நாமே நிதானித்து அறிந்துதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மேம்படுத்த முடியும். அதை தான் இங்க சொல்ற. சரீரமோ கர்த்தருக்கு உரியது, ஆனால் அதை தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்துகிறார்கள். 14, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. தேவன் யாரை எழுப்பினார்? அவரை ஏன் எழுப்பினார்? அந்த சரீரம் என்னவா இருந்தது? பரிசுத்தமா இருந்தது. இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தால்தான் இந்த சரீரம் மறுரூபமாகும். இந்த சரீரம் மறுரூபம் ஆகணும்னு கிறிஸ்தவம் எல்லாம் நம்புறோமா, விசுவாசிக்கிறோமா? அது உண்மையா? அப்படின்னு அந்த சரீரம் மறுரூபம் ஆகணும்னா இந்த சரீரம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவ நிலையில ஊழியர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் இன்றைக்கு புது புது சத்தியம், புது புது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களை எப்படியாகிலும் தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிசாசு சோதரம் ஊழியர்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். தவறான துருபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு எங்க சொல்லியிருக்காரா? கிடையாது. இயேசு நான் பரிசுத்தர், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்திட்டேன், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்பா, நான் பரிசுத்தர்ப்பா, அதனால நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா? இல்லை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை, ஆமா நான் சிலுவை சுமந்துட்டேன், நீங்கெல்லாம் என்ன சுமக்க தேவையில்ல, சிலுவை சுமக்க தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை அவரு. உனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குதுல்ல, உனக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு நெருக்கம் இருக்குல்ல, அது சுமந்துகிட்டு என்னை பின்பற்றி வா, நான் ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்ப. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர், கவனிங்க அந்த வசனத்தை படிக்க மறுபடியும். தேவன் இயேசுவை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அப்படின்னா இந்த வழியில வந்தாதான் எழுப்புவார். உயிர்த்தெழுதலில பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருக்குல்ல,
அப்ப அந்த பாக்கியவான்களாக எப்ப மாற முடியும்னா இப்ப வந்தாதான் மாற முடியும். ஏதோ நானும் ஊழியம் செஞ்சேன், ஏதோ நானும் சர்ச்சைக்கு போனேன், ஏதோ அப்படி போனேன், நானும் இல்லை. தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தவறான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே உலாவுகிறது. இன்னைக்கு ஜனம் வரணும், இன்னைக்கு பணம் இருக்கணும், இதுதான் ரெண்டும். இது இப்போ இது அரசியல்வாதிக்கு அவங்களுக்கு தான் அது அர்த்தம். கூட்டத்தை சேர்க்கணும், பணம் இருக்கணும். அரசியல்வாதி அதான் நினைக்கிறான். பெரிய பெரிய ஊழியக்காரன் இது சபைகளும் அதை தான் நினைக்குது. கூட்டத்தை சேர்க்கணும், பணம் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? சாப்பாடும் வயிறும், வயிற்றுக்கு சாப்பாடு, சாப்பாட்டுக்கு வயிறு, ரெண்டுமே அழிஞ்சு போகணும் இருக்கு. ஆனா இந்த சரீரம் மகிமையானது. இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்குரியது. கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். இந்த சரீரம் கர்த்தர் பரிசுத்தமா இருந்த போல இந்த சரீரமும் பரிசுத்தமா காக்கப்படணும். அப்பதான் இந்த சரீரம் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளதாக மாறும். அல்லேலூயா. இந்த பாக்கியம் நமக்கு வரணும். ஆண்டவர் வரும்போது ஒரு இமை பொழுதிலே நாம் சொல்றோம்ல, இப்படி இருந்தா தான் நடக்கும். ஏதோ ஞானசாமி எடுத்துட்டேன், கந்தசாமி, முனிசாமி, ராமசாமி, ஆரிசாமி, அந்தோனிசாமி, அப்புறம் என்ன சாமி, இவங்க எல்லாம் ரட்சிக்கு போட்டு ஞானசாமி எடுத்துட்டாங்க, அவங்களும் பரிசுத்தமாயிட்டாங்க. நீ யாராக இருந்தாலும் இயேசுவை போல நீ மாறாத பட்சத்தில் நீ பரலோகம் வரவே. ஊழியமே நாம் எல்லாரும் இயேசுவை போல மாறுவதுதான் ஊழியம். ஊழியத்தின் நோக்கமே நாம் எல்லாரும் யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான் ஊழியத்தின் நோக்கம். அதுக்குதான் பாஸ்டர், அதுதான் சர்ச்சை. இதை செய்யாம வேற எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம்னா தேவன் அதை விரும்பவில்லை. தேவன் அதை விரும்பவில்லை. அப்போ தேவன் கர்த்தரை எழுப்பினது போல நம்மையும் எழுப்புவார். 15ஆம் வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவம். அல்லேலூயா. இந்த சரீரம் யாருடைய அவயவம்? கிறிஸ்துவினுடைய அவயவம். அப்போ நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மில் வாழ்கிறார்னு பாடுறோம், பிழைத்திருக்கிறார்னு பாடுறோம். இப்ப இந்த சரீரத்தில் கிறிஸ்து இருந்தா இந்த சரீரத்தை நாம் எப்படி பாவிப்போம்? இது என்னுடைய சரீரம் இல்லை. இது யாருடைய சரீரம்? இயேசுவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். இது ஸ்டீபனுடைய சரீரம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்தை நான் பாதுகாக்க வேண்டும், அது என் கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் அசிங்கமா வச்சுக்க முடியுமா? இது அசிங்கமான ஒரு சரீரமா இருந்தா அது யாருடைய சரீரமா மாறுது? சட்டமா தான் சொல்லுங்களேன். இதை நான் சரியாக பாவிப்பேன் என்றால், இதை சரியாக நான் வைத்து பாதுகாப்பேன் என்றால், இதை பரிசுத்தமாக நான் காத்துக்கொள்வேன் என்றால், இது கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. இதை நான் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இது யாருடைய சரீரம்? பிசாசின் சரீரம். மிகவும் கவனம் தேவை. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கவனம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா சொல்லணும். இது தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒழுங்கின்மையான இந்த சரீரத்தை சரியாய் வைத்துக் கொள்ளாத ஊழியன் கூட விழுந்து போனான். ஊழியக்காரிகள் கூட விழுந்து போனார்கள். ஊழியக்காரன் பிள்ளைகள் விழுந்து போனார்கள். விசுவாச பிள்ளைகள் விழுந்து போனார்கள். சபையில் மேலே வந்து பாடல் ஆராதனை நடத்தின பாடல் குழுக்கள், அது ஆணாகட்டும் பெண்களாகட்டும், வாலிப பிள்ளைகள் விழுந்து போனார்கள். நீ விழுந்து போய் தேவனுக்கு ஊழியம் செய்தால் அதை தேவன் எப்படி அங்கீகரிக்க முடியும்?
பாடல் நல்லா பாடலாம். நேற்றுக்கு நானும் ஜெகோஷம் வெளியே போயிட்டு இருந்தோம். ஒரு பாட்டு ஒன்று போட்டுருந்தாப்புல. இது யார் பாட தெரியுமான்னு கேட்டாப்புல. தெரியலையாப்பா அப்படின்னு. இல்லை இது யார் பாடம் தெரியலப்பா என்ன. மறுபடியும் கேட்டாப்புல. தெரியலப்பா என்ன. இது ஏஐ. இப்போ உன் செல்ஃபோனில் அவர் செல்ஃபோனை கொடுத்தாப்புல, நீ டைப் பண்ணு அப்படின்னு. நான் ஒரு 4 லைன் டைப் பண்ணேன். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாப்புல. அதுவே ஜெனரேட் ஆகுது. 4-5 மெத்தடில் பாட்டு வந்துச்சு. உடனே அதுவே டியூன் போட்டு அதுவே பாடுது. நான் எழுதுறது அது பாடுது. இதுக்கு மனுஷன் தேவையே இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இசையும் போடவில்லை, பாடலும் பாடவில்லை, கோரஸுக்கு வரல ஆளு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்லை. அருமையான டியூன் பாடு. அதுவே டியூன் போட்டு அதுவே ஃபீமேல் வாய்ஸ் மேல் வாய்ஸ் அதுவே பாடு. டெக்னாலஜி எங்கே போயின்னு இருக்குது. ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. உன் வாயிலிருந்து ஒரு தோத்திரம் வருமான்னு பார்க்கிறாரு அவரு. என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிடாதா? என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடாதா? தேவன் அதை பார்க்கிறார். இந்த சரீரத்தில் அவர் தங்கியிருக்க விரும்புகிறார். எல்லாம் அழிவுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு உலகத்தில் பிரியமானவர்கள். எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட் முதற்கொண்டு, போட்டுக்கிற துணி முதற்கொண்டு, அணிகள் முதற்கொண்டு, நாம் போகிற வானம் எல்லாமே ஏதோ தேவனை விட்டு தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை. விசுவாசிகள் வீட்டில் நடந்த பிரச்சனை. அந்த வீட்டுக்கு தம்பி மாதிரி ஒரு பையன் வந்திருக்கிறான். இவன் தம்பி தான் சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு, அக்காவை ஏத்திட்டு வாடா அப்படின்ட்டார். இது அப்படியே தொடர்ந்துச்சு. 2 பேருக்கும் கனெக்ஷன் ஆச்சு. பிரியாம மாட்டேன்னு வீட்டுக்காரனை பிரிஞ்சுட்டு அவனோடு கூட ஓடிட்டான் லேடி. கிட்டத்தட்ட 7 வயசு வித்தியாசம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. இதற்கெல்லாம் காரணம் எது? தன் சரீரத்தை பரிசுத்தமாய் பாவிக்காதது, ஒழுக்கமாய் வைத்துக் கொள்ளாதது. இது மாதிரி ஏராளம் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனா தெரியும். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்தால் தான் மறுரூபமாவோம். இல்லை என்றால் பாதாளத்தில் தான் போய் அழிவோம். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பாசா இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, பாச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நான் 40 வருஷம் கிறிஸ்டின் சொன்னாலும் சரி, இது பரிசுத்தமா இருந்தாதான் இது முளைக்கும். இல்லைன்னா இது மண்ணோடு மண்ணா. ஒரு விதையை விதைக்கிறோம். அந்த விதைக்குள்ள என்ன இருக்கணும்? உயிர் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? உயிர் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? முளைச்சாதான் தெரியும். அப்போ இந்த விதையில உயிர் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? கவனிங்க, இதெல்லாம் முக்கியமானது. ஆனால் சிம்பிளா சொல்லினுக்கிறேன். இந்த விதை போட்டா முளைக்குன்னு எப்ப தெரியும்? இந்த மழை சீசன் வருதுல்ல, இந்த சீசன்ல எல்லாம் கிராமத்துல பூசணி விதை, அந்த விதை, இந்த விதைலாம் விதைப்பாங்க. பொங்கலுக்கெல்லாம் காய் வரணும்னு. இப்போ ஒரு விதையை எடுத்து ஒரு 4 விதை பூசணி விதையை வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த விதை முளைக்கும், இது முளைக்க. அது முளைக்க அந்த கூறு முதற்கொண்டு தோல் முதற்கொண்டு பார்ப்பாங்க. தோல் கொஞ்சம் அப்படி அது ஆயிடுச்சுன்னா அது என்ன விதை? முளைக்காது. தோல் சின்னதுதான். நம்ம ஏற்கனவே சொன்னேன். வேர்க்கடலை பயிருடைய தோல் மெலிசா தான் இருக்கு. அதை விதைக்கணும்னா நம்ம தோல் எடுத்துட்டு விதைச்சா முடிஞ்சு போச்சு, கதை முளைக்காது. அதே தான் நம்முடைய லைஃப்பும் ஆவிக்குரிய வாழ்க்கையும். இது சரியாக நாம் பார்க்காவிட்டால், பாதுகாக்காவிட்டால்
நாம் ஒழுங்கின்மையாக வாழ்ந்து விட்டு நானும் ஊழிய, நானும் சர்ச்சை நடத்துறேன், நானும் இது செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி ஒன்று எல்லாம் சும்மா இந்த உலகத்தில் வேணா வேஷம் போட்டு பிழைப்பு நடத்தி விட்டு போகலாமே ஒழிய பரலோகம் போக முடியாது. பரலோகம் போவது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு இன்னைக்கு கூட சொன்னார் ஒருத்தர். நான் சொன்னேன், வேதத்தில் அப்படி இல்லை, பரலோகம் போவது ரொம்ப கடினம். பரலோகம் போவது கடினம், அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் ஒழுக்கத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒழுக்கத்தை நாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, பாதாளத்துக்கு போற வாசல் ஆமா விசாலமா இருக்கிறது. அங்க நிறைய பேர் தான் போவாங்க. அங்க சர்ச்சு தான், அங்க நிறைய தான் பேர் போவாங்க. நிறைய பேர் போறதுனால அது சரியானதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் போறதுனால அங்க என்னதான் உண்டு, ரெண்டு விஷயம் நடக்கும். ஜனம் நிறைய பேருக்கும், பணம் பெருகும், அவ்வளவுதான். வேற எதுவும் உண்டாகாது. பரிசுத்தம் இல்லாமல் முடியாது. அல்லேலூயா. முடியாது. கிருபையாக நம்மளை ரட்சித்து கொண்டு வந்தார் இல்லையா? இனி அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், இனி என்ன பண்ணாத, அந்த 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 இடத்திலிருந்து நாம் சரியாக பயணிக்க வேண்டும். எப்பொழுது அப்படி நம்மள சொன்னாரு? எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எப்போ நம்ம மனம் திரும்பி இருக்கோம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு எப்போ உணர்ந்தோம், அதிலிருந்து அதை செய்யாம வாழணும். அல்லேலூயா. அதிலிருந்து அதை செய்யாம போனாக. சோ இந்த சரீரம் கிறிஸ்துவின் அவயவம். அல்லேலூயா. அதை நாம் அறிந்திருக்கணும். இதை நாம் எதாக மாற்றிடக்கூடாது? வேசியின் அவயவமாக மாற்றிவிடக் கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே எப்படி தப்பு செய்கிறவன் அதோடு கூட இணைஞ்சிருக்கிறானோ, நீ ஆண்டவரோடு இணைஞ்சா ஆண்டவரோடு இருக்கிற, நீ பிசாசோட இணைஞ்சிருந்தா நீ யாரா இருக்கிற? அவனோடு கை கோத்துட்டு அவன் சொல்றதை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நீ சர்ச்சுக்கு வந்தா கூட உன்னை என்கரேஜ் பண்ணுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளேயே அவன் ஆள் இருந்தா அவன் யாரு? இப்போ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சியில இருந்தா அவனை என்னன்னு சொல்றாங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் கூட பிசாசாலாவே நாம் இருக்கக்கூடாது. பிசாசுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அமையணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தணும். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஒரு அந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில், கவனிங்க, இயேசுவின் காலத்தில் எல்லாம் கவனிங்க, இயேசுவின் காலத்தில் விபச்சாரம் பண்ற ஸ்திரீகளுக்குன்னு ஒரு துணி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். அந்த அந்த ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அவங்க யாரு? ஆமா, நீங்க இத ஆபிரகாம் காலத்திலே கூட பார்க்கலாம். ஈசாக்கு, யாக்கோபு காலத்துல பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்தது. அல்லேலூயா.
அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லா பெண்களும் போனால் அது நல்லா இருக்குமா? எல்லா ஆண்களும் போனால் நல்ல, ஆண்களுக்கும் இருந்துச்சு, எல்லா ஆண்களும் போனால் அப்படி இருக்குமா? கவனிக்கணும். நான் ஸ்கூலில் படிச்சிருந்த காலத்தில் காக்கி ட்ரவுசருங்க, அந்த காக்கி ட்ரவுசர் வருஷத்தில் ஒன்று கூட கிடைக்காதுங்க. ஒரு ட்ரவுசரு வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாளுக்கு அந்த ஒரு ட்ரவுசர் தாங்க. உங்களுக்கு நிறைய வாங்கியிருப்பாங்க, சோத்திரம். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்காங்க, அது போட்டு 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 பின்னாடி என்ன ஆகிட்டு இருக்கோம், ஃபுல்லாக தேஞ்சிருக்கோம், சுற்றி தேஞ்சிருக்கோம், அங்கங்கே இருந்து கிடக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது ட்ரெண்டுங்க. அல்லேலூயா. பின்னாடி 2 கண்ணு, முன்னாடி 2 கண்ணு, இதை அறுத்து விட்டுட்டான், கண்டு அறுத்து விட்டுட்டான். ட்ரவுசர் தான் அப்படின்னு பார்த்தா பனியும் அப்படிதான் இருக்குது. பசங்க தான் போடுறாங்கன்னு பார்த்தா பொம்பளை பசங்களும் போடுது. இது எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு போட்டா, இது எல்லாருக்குமான, இப்படிலாம் போட்டா ஜனம் சர்ச்சுக்கு நிறைய வரும். பாஸ்டர் இன்னத்துக்கு வந்து என்ன பண்ண போற சர்ச்சுக்கு? திருவான்மையில் ஒரு சபை இருக்குது, பிசாசு நடத்துகிற சபை. சர்ச்சி பேர் பிசாசின் சபை. லைட் ஆஃப் பண்ணி விடுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, இருட்டில் ஆராதிக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அது சர்ச்சு கிடையாது, சர்ச்சின் பேர் வச்சுருக்கிறாங்க, சர்ச் மாதிரி. கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எல்லாருக்கும் சொல்றேன், உலகம் கடைசி காலம், உலகம் இப்படிதான் இருக்கும், இன்னும் பெரிய தீமையான காலங்களாக இருக்கும். நம்முடைய இருதயத்தை அலைய விட்டோம்னு வச்சுக்க, ரெண்டாவது நம்முடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது அடுத்த 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 அது போயிட்டே இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது. பாவ செயலுக்கு எண்டு கிடையாது. உலகம் மதிக்கணும், ஊர் மதிக்கணும், உற்றார் மதிக்கணும், அண்ணா பங்காளிங்க மதிக்கணும், அவன் மதிக்கணும், இவன் மதிக்கணும் சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பண்ணி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். எதை குறித்தும் கலங்காமல், கவலைப்படாமல், கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அது நானா இருக்கட்டும், என் குடும்பம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. யாரும் எழும்ப முடியும், யாரும் விழ முடியும். பரிசுத்த வாழ்க்கைன்னா யாருக்கு அது இன்னும் சந்ததியா வர்ற ஆசீர்வாதம் கிடையாது. நான் பரிசுத்தமா இருந்தா நான் பரிசுத்தம், ஜெகோஷ் பரிசுத்தமா இருந்தா ஜெகோஷ் பரிசுத்தம், நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க. அப்ப இந்த சரீரத்தை பாதுகாக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படாது. அல்லேலூயா. சரீரம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 19ஆம் வசனத்தில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று. நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுமா. நீங்க உங்களுக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வேணாலும் வாழுங்க. நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்க சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் உங்கள் சரீரத்தில் தங்கி இருக்கிறார். அப்ப இந்த சரீரத்தை நான் எப்படி பாதுகாக்க? பரிசுத்தமான, கவனிங்க, பரிசுத்தமான தேவன் இந்த சரீரத்தில் இருக்கிறார்னா இந்த சரீரம் எதுவா இருக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் இடறி போகாத அளவுக்கு இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்கணும். அல்லேலூயா. சாதாரண ஒரு 2 சவரம் 3 சவரம் 5 சவரம் தான் நகை. அந்த நகையை எத்தனை மடிப்பு மடிச்சு எவ்வளோ தூரம் அதை ஒழிச்சு கிழிச்சு வச்சு பத்திரப்படுத்தி எடுத்துட்டு போறோம். அல்லேலூயா.
5 சவரம் என்னாச்சு? 5 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு சாதாரணமான கிடையாது. 5 லட்சம். ஆனால் அழிந்து போகிற இந்த பொருளை விட அழியாத இந்த ஆத்மா விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்றார். ஆக இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்காமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நல்லா இருக்காது. இந்த சரீரம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தில் கர்த்தர் தங்கி வாசமா இருக்கிறாரு. இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இது நமக்கு சொந்தமானதல்ல, இது கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிற வரை இந்த சரீரத்தை பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமாய் இருக்கிற வரை இந்த சரீரத்தை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நீடித்த ஆயுளோடு கர்த்தர் பாதுகாப்பார். ஆக மிகவும் கவனமா இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். அதிகாரத்தை 20வது வசனத்துல கிரயத்துக்கு என்னதுங்க? கிரயம்னா என்னது? பணம். இங்க என்ன கிரயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் செலுத்தி நாம் எல்லாரையும் கர்த்தர் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் முன்னாடி படிச்சல. எப்படின்னா நமக்கு ஒரு விலை கொடுத்து பிதாவாகி தேவன் இயேசுவை கொடுத்து நம்மள எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அல்லேலூயா 2 இடத்துல இருந்து வரணுமா? எந்தெந்த இடம்? எந்தெந்த இடம்? டீனர்ல இருந்து கோடம்பாத்துல இருந்தா. எங்கிருந்து வரணும்? தேவனுடைய இந்த 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 தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த காரியம் 2 இடத்துல இருந்து. 1 சரீரத்தின் மூலமாகவும் வர வேண்டும், ஆவியின் மூலமாகவும் வர வேண்டும். ஆமே. தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்? 2 விஷயத்திலையும் மகிமைப்படுத்தணும். என் சரீரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அல்லேலூயா, இது தேவைப்படாது. சரீரம் சரியா இருந்து ஆவிக்குரிய வாழ்வும் சரியா இருந்தாதான் ஆவியோடும் உண்மையோடும் இந்த சரீரத்தின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப 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 முக்கியம். சிம்பிளா சொல்றேன். 1000 பேர் 1000 சொல்லட்டார். என் கடவுள் பரிசுத்தர், அவர் அக்கினி. நானும் எதுவா தான் மாறணும்? அக்கினியா தான் மாறணும். நான் அக்கினியா இல்லாம நான் துரும்பா இருந்தேன்னா அந்த அக்கினியாண்ட இந்த துரும்பு போச்சுன்னா சுட்டு எரிச்சிரும். இது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல நீங்க அங்கங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்க்கலாம் பைபிள்ல. நீயும் அக்கினியா இருந்தாதான் அக்கினியும் ஒண்ணு சேரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கினில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் சின்ன அக்கினி, அவரு பெரிய அக்கினி. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க போனாங்க? இவங்க என்னவா இருந்தாங்க? அவங்கள தூக்கி விட போனாங்க. அவங்க கதை என்னாச்சு? எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. இதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகிற நிகழ்வு. இனி ஜலத்தினால் அழிவு இல்லை, அக்கினியால் அழிவு. அல்லேலூயா. நான் கூட முழுக்க அக்கினியா மாறல, இன்னும் மாறணும். பரிசுத்தமா இருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்தை நோக்கித்தான் பயணிக்கணுமே ஒழிய பாவத்தை நோக்கி ஒரு நாளும் பயணிக்க. எது பாஸ்டர் பரிசுத்தம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. இயேசு எப்படி அந்த
சோத்திரம். அக்கினிமயமான அந்த ஒருவரும் சேரக்கூடாத அந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிற நாமும் அவரை போல மாறிதான் போக முடியும். பிசாசு இருக்கிற இடம் வேற. அவனாண்ட போகணும்னா நம்ம அவனை மாதிரி மாறிட்டா அவியாத அக்கினியில் எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவோம். நம்ம குடும்பத்தில் இருந்தாலும், வெளியில இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும், இந்த உலகம் எப்படியாவது நம்மளை கரைப்படுத்த முயற்சிக்கும். நம்மளை விடாது. இந்த உலக ஆசை, இச்சை, பாவம் எல்லாமே நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதான் அதனுடைய வேலை. ஆனால் நாம் அவைகளுக்கு இரையாகாமல் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் தரித்திரராக இருங்கன்னு அவசியம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த பிரசங்கத்தின் நோக்கம் நம்ம தரித்திரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. நல்ல உடைகளை உடுத்தி கொள்ளுங்க, தப்பு கிடையாது. ஆமாம், நல்ல வசதி வாய்ப்புகளோடு தேவன் வைக்கும் போது இருங்க. அதே நேரத்தில் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தரும்படி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம்.